Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான business ideas பத்தி தான் பார்க்க போறோம். என்ன business idea அப்படினா actually ரீசன்ட்டா ஒருத்தங்க எனக்கு மெயில் அனுப்பி கேட்டிருந்தாங்க ஒரு ஃபீமேல். ஏதாச்சும் ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் சேல்ஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் மெயினான விஷயம் என்னென்னா எனக்கு சமைக்க தெரியாதுக்கா எனக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் லாபம் வர மாதிரி இருக்குது, இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக காசு வர மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் உங்களுக்கு இந்த ஐடியாவும் ஷேர் பண்ணிட்டேன். சரி ஓகே, இதை பிஸ்னஸாகவும் உங்களுக்கு மேக் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த பிஸ்னஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிளாகவே உங்களால் ஒரு 60,000 ரூபா வரைக்கும் earn பண்ண முடியும். வேக்யூம் பேக்கிங். ஸோ இந்த வேக்யூம் பேக்கிங் அப்படின்றது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் இல்லை, நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன ப்ராடக்ட்ஸ் எப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். வேக்யூம் பேக்கிங்னா இந்த ஒரு சின்ன மிஷின். ஸோ இந்த சின்ன மிஷின் வச்சு நம்மளால் பலதரப்பான ப்ராடக்ட்ஸை அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி பேக் பண்ண முடியும். இதோட மெயின் நோக்கம் என்னென்னா பொருளை கெட்டு போகாமல் அப்படியே வச்சுருக்கோம். இப்போது கார்ன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம தேட்டர்ஸில் அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் ரோட் சைடில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஆன்லைனில் டெலிவரி பண்ணுற மாதிரி எங்கேயுமே கார்ன் பார்த்ததில்லை. நம்ம மசாலா கார்ன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மசாலா கார்னை ஈஸியாக பேக் பண்ணி இந்த மாதிரி ஃபுட் போர்ட்டல்ஸில் சேல்ஸ் பண்ணலாம். நான் எப்படி அப்படின்றதையும் சொல்கிறேன். கார்ன் பொறுத்தளவுக்கு ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு நம்மளால் ஹோல்சேலில் வாங்க முடியுங்க. 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு கூட கிலோவுக்கு நம்மளால் வாங்க முடியும். சீசன் டைமில் உங்களுக்கு சம்டைம்ஸ் 50 ருபீஸ் 60 ருபீஸ் ரேஞ்சுக்கு போகும். பட் எவ்வளோ ரேஞ்சுக்கு போனாலுமே நம்மளால் ப்ராஃபிட் அப்படின்றது அதிகமாக கார்னில் எடுக்க முடியும். இந்த மாதிரி கார்னோடைய அந்த கர்னல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் அமேசான்லலாம் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைச்சலான அமௌண்ட்டு தான். 120 ருபீஸ் 130 ருபீஸ். உங்களுக்கு முழுக்கமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருப்பு ஃபுல்லாகவே ஸ்வைப் பண்ணி அப்படியே எடுத்துரும். உங்களுக்கு கட் பண்ணி எதுவும் வேஸ்டேஜஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி கார்ன் நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஹோல்சேலில் கிடைக்கும். உங்களுக்கு வேணால் அந்த மிஷின் டீட்டெயில்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இந்த கார்ன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினில் போட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோன்னா மசாலாஸ். இப்போது 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கார்ன்ஸ். ஃப்ரெஷ் கார்ன்ஸை யூஸ்வலாக சமைக்கிறதுக்கு ரெடி டு ஈட்டாக கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் 2 பிஸ்னஸ். ஒன்று வேக்யூம் பேக்கிங் பண்ணி சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ் பண்ணோன்னா இப்போது சூப்புக்கு போடுறது, ஏதாச்சும் அவங்க பாஸ்தாக்கு போடுறது, நூடுல்ஸ்க்கு போடுறது, குக் பண்ணுறதுனா அவங்க அப்படியே அந்த ஃப்ரெஷ் கார்ன்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பார்பாயில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ் நமக்கு மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ரெடிமேட் மசாலாஸ் அதில் ஆட் பண்ணி ரெடி டு ஈட்டாக நம்ம அப்படியே கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறது. நான் சொன்ன மாதிரி ஃபுட் போர்ட்டல்ஸில் நீங்கள் கொடுக்கறது. இப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இப்போ 2 kg கார்ன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 1 கிலோ அளவுக்கு அந்த கர்னல் கொடுக்கும். அதாவது அந்த பயிர் 2 கிலோ நீங்கள் ஃபுல் எடுத்துட்டீங்கன்னா அந்த தண்டெல்லாம் போக 1 கிலோ நமக்கு கிடைக்கும் அவுட்புட். 2 கிலோ கார்ன் பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ். ஸோ 25 ருபீஸ் கிட்ட ஆவரேஜ் ப்ரைஸ் நமக்கு வருது. மசாலா ஒரு 5 ரூபா, ஒரு 200 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ வேக்யூம் பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ருபீஸ், மற்ற காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ருபீஸ். ஸோ 65 ரூபாய்க்கு 1 கிலோ நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும். இது ஃபுட் போர்ட்டல்ஸில் நான் சொல்லலை, நார்மலாக சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே இந்த ப்ரைஸ். இன்னும் நீங்கள் ஃபுட் போர்ட்டல்ஸில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் பார்பாயில்டு பண்ணி ஒரு கப் அப்படின்னு சேல்ஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக 50 ருபீஸ் 60 ருபீஸ் ஒரு கப். அதாவது 100 ml 100 கிராம் உடையது. அப்போது உங்களுக்கு 100 கிராம் சேர்ந்ததுன்னா 1 கிலோ. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைஸ் ரொம்ப சூப்பராகவே அதில் சேல்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு 500 ரூபா கிட்டே 1 கிலோ ஈஸியாக ஒரு நல்ல ஏர்ன் பண்ணிட முடியும். ஃபுட் நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பொறுத்த அளவுக்கு இப்போ 200 ருபீஸ் 1 kg அப்படின்னும் போது 200 கிராம் 100 கிராம் 500 கிராம் இப்படி தான் நம்ம அதை சேல்ஸ் பண்ணணும். சூப்பர் மார்க்கெட்ஸில் ஃப்ரெஷ் கார்னாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பாயில்டு பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் மசாலாவோடு சேர்த்து கொடுக்கலாம். ஸோ அது தனி காஸ்டிங். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு 200 ரூபா உங்களுக்கு டோட்டல் சார்ஜஸ் அப்படின்னா 65 ருபீஸ் அதில் மேக்கிங்க்கு போயிடும். 135 ரூபா கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் இதுலேருந்து. இதோட ஷெல்ஃப் லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு வேக்யூம் பேக்கிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ ஷெல்ஃப் லைஃப் பொறுத்தளவுக்கு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் உங்களால் வேக்யூம் பேக்கிங் இல்லாமல் வித்தவுட் வேக்யூம் பேக்கிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீசரில் நீங்கள் நார்மலாக போடுறீங்க வேக்யூம் பேக்கிங் அப்படின்னா
12 months வரைக்குமே உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர்லேயே இருக்குங்க. ப்ராப்பராக ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றது என்னென்னா நம்மளோட கை எந்த இடத்துலையுமே படக்கூடாது. ஸோ வேக்யூம் பேக்கிங் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கை எந்த இடத்துலையும் படாத க்ளவுஸ், ஏன்னா நம்மளோட பாடியில் இருக்க டெம்பரேச்சர் அதோடைய நம்ம கையில் இருக்க டிசீஸ் ஏதாச்சும் வந்து கிருமி வந்து அதில் பட்டுச்சு அப்படின்னா அதில் ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நார்மல் டெம்பரேச்சர்லேயே வேக்யூம் பேக்கிங் பண்ணால் 12 மாதம் வரைக்கும் நல்லா வைக்க முடியும். ஸோ 2 கிலோ ஈச் ஷாப்பில் நீங்கள் ஒரு 10 ஷாப் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட 2700 கிட்ட உங்களுக்கு இதுலேருந்து வருமானம். ரெடி டு ஈட் ஃப்ரெஷ் க்ரான், ரெடி டு குக், அவங்க என்ன வேணால் குக் பண்ணிக்கலாம். வேக்யூம் பேக்கிங்கில் இந்த மாதிரி அந்த கர்னல்ஸ் பருப்பை தனியாக எடுக்காமல் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு இப்படியே வந்து பேக் பண்ணி கூட சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் அதே போல் ஹோம் டெலிவரிஸ், ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு எல்லா இடத்துலையுமே உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி சேல்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஃப்ரெஷ் கர்னல்ஸ். இதே ஸ்விக்கி ஜொமேட்டோ சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டியும் எஃப்எஸ்ஐ லைசன்ஸும் வேணும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஆட் யுவர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நான் எப்படி லிங்க் நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இந்த 2 லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மிஷின் உதவியோடு நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த விதைகள் எல்லாமே எடுத்துட்டீங்க பயிர் அப்படின்னா ஒரே ஒரு பாயில், ஒரு கொதிச்ச பிறகு ஒரே ஒரு பாயில் இட்லி குண்டானில் வச்சு நீங்கள் பண்ணாலே போதும். அது உங்களுக்கு வெந்துடும் நல்லா. அதுக்கப்புறம் சால்ட்டும் இந்த மாதிரியான மசாலா உங்களால் முடியும் அப்படின்னா ஹோம் பேஸ்டு மசாலாவே போடுங்க. ஸோ அந்த மசாலா போட்டு கலந்து நீங்கள் வந்து கப்ஸில் வந்து 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி கப்ஸில் வந்து பேக் பண்ணுங்கள். கப்ஸ்லேயுமே வந்து வேக்யூம் பேக் பண்ணலாம். அதாவது மேலே மூடியில் வந்து நீங்கள் வேக்யூம் பேக்கிங் பண்ண முடியும். அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பெப்பர் ஆட் பண்ணுறது, சில்லி ஃப்ளேவர், உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் கார்ன்ஸ் இருக்குது. ஒரு 5 to 10 டைப்ஸ் ஆஃப் கார்ன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு இன்கம் அப்படின்றத கிடைக்கும். ஒரு நாளைக்கே உங்களால் ஒரு 1000 rupees கிட்ட earn பண்ண முடியும். ஆனால் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ, குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாக்குள்ளே தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே. மிஷின் இந்த மாதிரி ப்ராடக்ட் மிஷினோடு சேர்த்தே உங்களுக்கு ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சாலே உங்களால் ஈஸியாக ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே உங்களால் earn பண்ணிட முடியும். பட் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், அதுதான் பெயினே. உங்களால் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து தயக்கம் இல்லாத பண்ணலாம். இதெல்லாம் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் தான். நீங்கள் எங்கேயும் வந்து வெளியே போய் தேட வேண்டாம், வெளியே போய் பண்ண வேண்டாம். ஹோம் பேஸ்டு உங்கள் வீட்டிலேருந்தே வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து தாராளமாக பண்ணலாங்க. ஃபீமேல்ஸ் நிறைய பேர் என்ன பிஸ்னஸ் செய்யறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. ஹோம்மேட் பிக்கிள்ஸ் போடுறீங்க, அப்பளம் போடுறீங்க, வடாகம் போடுறீங்க, இது எல்லாமே நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ எஃப்எஸ்ஐ எப்படி எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் எஃப்எஸ்ஐ என்னோடது எடுத்த லைசன்ஸும் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எஃப்எஸ்ஐ எடுக்கிறதுல கஷ்டம் ஏதாச்சும் உங்களுக்கு queries அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது நான் பண்ணிவிடுவேன். முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்க்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.